ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கப்பில் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் 60 கிராம், 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் அன்சால்டட் பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி. இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி, நான் ஓடிஜியில் வச்சு தான் மெல்ட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இதை ஆறுனதுக்கு அப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது கெட்டியாக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் ஈரம் இல்லாமல் இருக்கணும். அதில் ப்ரௌன் சுகர் 35 கிராம், ஒயிட் சுகர் 35 கிராம், நாட்டு சக்கரை 35 கிராம், ஜீனி 35 கிராம் எடுத்து அதை பவுட்ரு பண்ணிட்டு வந்துடுங்க. ஒரு 2 விப்பு விட்டு எடுத்துகிட்டு வாங்க. வெந்நீர் ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அது மேலே ஒரு ஈரம் இல்லாத பவுல் எடுத்துக்கோங்க. அதில் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் 100 கிராம், அன்சால்டட் பட்டர் 25 கிராம், ஆயில் வாசனை இல்லாத ஆயில் 25 ml, நல்லெண்ணெய், கல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. ரீஃபைண்ட் ஆயில், குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அது 25 ml எடுத்துக்கோங்க. இதை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்பொழுதும் போல தான் அடியில் இருக்க வெந்நீரும் இந்த மேலே இருக்க பாத்திரமும் தொடக்கூடாது, ஆவி வெளியில் போகக்கூடாது. அதை மாதிரி வச்சு எடுத்தீங்கன்னா தான் சீக்கிரமாக மெல்ட் ஆகும். ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. என்கிட்ட சின்னதாக லாவா கண்டெய்னர் இல்லை, டின் இல்லை, அதனால தான் நான் இந்த கிளாஸ் பவுல் எடுத்திருக்கேன். என் பொண்ணோடைய டிஃபன் பாக்ஸ் தான். அதில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி பட்டர் ஷீட் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு ஈரம் இல்லாத பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதில் வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, சுகரும் நாட்டு சர்க்கரையும், அதை போட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அந்த சர்க்கரை நல்லா கரையணும், ஜீனியும் நாட்டு சர்க்கரையும் நல்லா கரையணும். அந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுலேயே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு அதையும் சேர்த்து தான் நம்ம பீட் பண்ணணுங்க. இது நல்லா பீட் பண்ணுங்க. அந்த சர்க்கரை இருக்கக்கூடாது திப்பி திப்பியாக, அது நல்லா கரையணும். ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துப்போம். பீட் பண்ணியாச்சு. இதை சுற்றி இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு எப்பொழுதும் போல் சொல்கிறது தாங்க, அதையும் பீட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் ஏதாவது செய்யணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹோம் பேக்கிங்கை சூஸ் பண்ணலாங்க. பயப்படாமல் செய்யுங்க. எதுவுமே சக்ஸஸ் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும், அது வரைக்கும் பொறுமையாக காத்துருங்க. இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா சாக்லேட், பட்டர், ஆயில், அதை இந்த கலவையோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம இனிமேல் விஸ்க் வச்சு செய்யணும்னு அவசியம் இல்லை. எலக்ட்ரிக் பீட்டர், நம்ம ஸ்பேச்சுலா வச்சு அதை ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணக்குள்ளே கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருக்கும், பயப்படாதீங்க. இன்றைக்கி நம்ம டார்க் சாக்லேட் லாவா ப்ரௌனி தாங்க பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்குங்க. இது மேலே ஒரு ஈரம் இல்லாத ஜல்லடை வச்சுக்கிட்டு அதில் மைதா 45 கிராம், டார்க் கொக்கோ பவுட்ரு 15 கிராம், 2 டேபிள் ஸ்பூன், இதை ஜலிச்சு எடுத்துக்கோங்க. கொக்கோ பவுடரில் அடியில் கட்டி கட்டியாக இருக்குங்க. இதே பாருங்கள், இதை மாதிரி இருக்கும். இதை அப்படியே எடுத்துடக்கூடாது. அப்படி நீங்கள் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா அளவு நமக்கு மெஷர்மெண்ட் குறையும். இதை விரல் வச்சு இதை மாதிரி தீச்சி சலித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்பேச்சுலா வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எப்போதுமே கேக் பேட்டர்லாம் ஒன் சைடாக தான் நம்ம மிக்ஸ் பண்ணணுங்க. சர்க்கிள் மோஷனில் ஒன் சைடாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லக்குள்ளே உங்களுக்கு மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அதை இப்போ ஓரமாக வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லைங்களா சாக்லேட் மெல்ட் பண்ணதை, அதை எடுத்துகிட்டு பார்க்கலாம். இந்த அளவுக்கு இருக்குங்க. அது இப்படி கட்டியாக இருக்கும். இப்படி இருந்தால் தான் நமக்கு லாவா நல்லா வருங்க. ஒரு வீடியோவில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ப்ரௌனியில் சாக்லேட் மெல்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு போட்டிங்கன்னா மெல்ட் ஆகிடும். இப்போ கேக் பேட்டரை டின்னில் சேர்த்துட்டேன். அது மேலே இந்த சாக்லேட் லாவா வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் சென்டரில் மட்டும் கொஞ்சமாக வச்சுருக்கேன். இது பெரிய டின்னுங்க.
அது மேலே தான் நான் வச்சுருக்கேன். பெரிய டின்னுனா 1/4 கிலோ இந்த ப்ரௌனி ட்ரே அது. அதுக்கப்புறமா ஒரு டீ கப் எடுத்துருக்கேன். இதுவும் இந்த டீ கப்பில் நம்ம அடியில் கொஞ்சமாக பேட்ரு போட்டுடலாம். பீங்கான் ஆனது தான். பீங்கான் கிளாஸ்லாம் நம்ம ஓடிஜியில் வைக்கலாங்க. அதுக்கு நடுவுலையும் சென்டரில் நம்ம சாக்லேட் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம் இல்லைங்களா, அதை வச்சுட்டு அது மூடுற அளவுக்கு நம்ம மேலேயும் அந்த சாக்லேட் ப்ரௌனிக்கு செஞ்சோம் இல்லைங்களா பேட்ரு, அதை வைக்கணும். கவர் பண்ணியிருக்கணுங்க. மேலேயே வைக்கக்கூடாது. மேலேயே வச்சிங்கன்னா அது மெல்ட் ஆகி வழிஞ்சிடும். அதனால் கரெக்டாக மூடிடுங்க. இப்போ 10 நிமிஷம் 180 டிகிரி ப்ரீஹீட் பண்ண அவனில் பேக்கிங் டைம் 30 நிமிஷம் வச்சுக்கோங்க. அவங்கவுங்க அவனை பொறுத்து இருக்குங்க, மாறும் டைமிங். 180 டிகிரி 25லேருந்து 30 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பேக் ஆகிட்டான்னு பார்க்கலாம். சென்டரில் குத்தி பார்க்கக்கூடாதுங்க, அங்கே லாவாக இருக்கும். நம்ம ஓரத்தில் தான் குத்தி பார்க்கணும். இங்கே பாருங்கள், ஒரு கம்பியோ டூத்பிக்கோ வச்சு குத்தி பாருங்கள். ஓரத்தில் நமக்கு கம்பியில் ஒட்டாமல் வரணும். அந்த டூத்பிக்லேயோ கம்பிலேயோ ஒட்டாமல் வந்ததுன்னா நம்ம லாவா ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆகிட்டு, இதை இப்போ எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். கேக்காக இருந்தாலும் சரிங்க, ப்ரௌனியாக இருந்தாலும் சரி, கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம பீஸ் போடணுங்க. இப்போ நம்ம ப்ரௌனி ஆறிட்டு அதை எடுத்துடலாம். டீமோல்ட் பண்ணிக்கலாங்க. பார்த்து கவனமாக டீமோல்ட் பண்ணுங்கள், ஏன்னா உள்ளே லாவாக இருக்கும். அது வழியாமல் உடையாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட ப்ரௌனி கம்ப்ளீட்டாக ஆகிட்டு, இதை நம்ம இப்போ பீஸ் போட்டுக்கலாம். பொறுமையாக போடுங்க. லாவா வழியும் இங்கே பாருங்கள், நம்மளோட லாவா எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. நடுவில் வச்சோம் இல்லைங்களா சாக்லேட், அது செம்மையாக மெல்ட் ஆகி வந்திருக்கு. அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாதான் மெல்ட் ஆகி வரும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே மெல்ட் ஆகி கையெலாம் ஸ்ப்ரெட் ஆகுதுங்க. பிளேட்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு நம்மளோட சாக்லேட் லாவா ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா எவ்வளோ மேலே பாருங்கள், ரிங்கிள் டேப்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபஜ்ஜியாக உள்ளே இருக்க லாவா லீக் ஆகுது பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. ஒரு தடவை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். தைரியமாக பிஸ்னஸ் பண்ணுங்கள். நம்ம தைரியமாக ஒரு அடி எடுத்து வச்சோம்னா தான் நமக்கு அடுத்த அடிக்கான வழி பிறக்கும். அதனால் தாராளமாக நீங்கள் இந்த ப்ரௌனி பிஸ்னஸ் செய்யலாங்க. வருமானங்கிறது அடுத்தது. ஆனால் நம்மளோட திறமை நமக்கு தெரியணும் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு நம்மளோட திறமையை நிரூபிக்கணும். நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய பிஸ்னஸ் தான் இந்த ஹோம் பேக்கிங்க. நீங்களும் தைரியமாக செய்யுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.